இன்றைக்கு உலக நாடுகளில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம், உங்கள் முன் சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் இன்றைக்கு எனக்கு இதில் இருக்கின்றது. தமிழீழ தேசிய தலைவர் உயிருடன் இல்லை, அவர் மடிந்து விட்டார் என்ற பொய் பிரச்சாரங்களிலே இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. இறுதியாக நடந்த யுத்தத்திலே தலைவர் தளபதிகள் கொல்லப்பட்டு விட்டார். தலைவருடன் பொட்டம்மான் உட்பட இன்னும் சில போராளிகள் வெளியேறினார்கள். தலைவர் இந்த மாவீரர் நாளின் போது உங்கள் முன் தோன்றி உரையாற்றுவார். எதிர்பார்த்து காத்திருங்கள். தலைவரின் நிழலாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர், புலனாய்வு துறையின் தந்தையாக இன்றைக்கு உலகம் வியக்கும் அளவுக்கு ஒரு புலனாய்வுத்துறை கட்டியமைத்த பொட்டம்மான் அவர்கள் இன்றைக்கும் தலைவரின் நிழலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய அணி உலக நாடுகள் எங்கும் பறந்து விரிந்து செயல்பட துவங்கி இருக்கின்றது. நிச்சயமாக உங்களிலும் சிலர் அவர்களுடைய அணியில் முகவராக வேலை செய்வதாக கூட இருக்கலாம். நிச்சயமாக இந்த 2024 மாவீரர் நாளில் தலைவர் உரை நிகழ்த்தப்படும். எதிர்பார்த்து காத்திருங்கள்.